ஹாய் ஆல், திஸ் இஸ் நந்தினி ஃப்ரம் ஏஎன்ஆர்இ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், அதை நான் பாபினில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். வாங்க ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். எப்பவும் போல தான் முடிச்சு போட்டுக்கிறேன். 2 விரல்லையும் வச்சுக்கிட்டு இந்த விரலை இப்படி சுற்றி எடுத்துக்கிறேன். அப்படியே கையை கீழே கொண்டு போயிடலாம். நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைனோட ஸ்டார்டிங்கில் நீடியில் உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எப்பவும் போல் பின்னாடி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை, இந்த கோட்டு மேலேயே நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சோட பாதியில் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு பின்னாடி குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அகைன் அந்த கோட்டுக்கு மேலே மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச். நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். அகைன் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக லாக் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட எண்டு எங்கே இருக்கோ அங்கே பின்னாடி திருப்பி போடணும். ஸோ மறுபடியும் நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அகைன் முன்னாடி போட்ட செயின் ஸ்டிச்சோட பாதியில் போடணும். ஸ்டெம் ஸ்டிச் இப்படி தான் போடணும். எதுக்கு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆரி ப்ளவுஸில் ஏதாவது கொடி டிசைன்ஸ் போடும்போது நம்ம நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடாமல் இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் கூட நம்ம கொடி டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ஜூமில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு நம்ம போடுற மாதிரி பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கு மேலே குட்டியாக ஒரு லாக்கு போடணும். நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம் இல்லையா, அந்த செயினுக்கு சென்டரில் மறுபடியும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் பின்னாடி போட்டுட்டு அதில் ஒரு குட்டியாக லாக் போடணும். போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் நீட்டாக போடணும். பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் போடணும். நம்ம மறுபடியும் போட்டோம் இல்லைங்களா, அதில் பாதியில் பின்னாடி திருப்பி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடணும். மறுபடியும் அந்த கோட்டுக்கு மேலேயே ஒரு நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நடுவில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் பின்னாடி திருப்பி போட்டு லாக் போட்டுட்டு திருப்பி அந்த கோட்டுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக போட்டு திருப்பி பின்னாடி திருப்பி பாதியிலேருந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இப்படி தான் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். இப்போ
இப்படி தான் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். ஸ்டெம் ஸ்டிச்சை நீங்கள் யூவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மேங்கோ டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேங்கோ டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கர்வ். ஸோ இது மூணுத்துலேயும் ஸ்டெம் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.